ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் ஊர் பாண்டிச்சேரி ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதற்கு ஃப்ரெஷ்ஷான மீனாக 1 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த மீன் பேர் ஊடாங்கண்ணுன்னு சொல்லுவாங்க. மீன் வாங்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. புளி நல்லா ஊறினதும் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் கையால் கரைச்சி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தாளிப்பு வடகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 50% வெந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்சு குழம்ப இதில் ஊற்றிக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போது கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கோங்க. மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி ஒரு 4-5 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ குழம்புல மீனை போட்டுடலாம். மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. லேசாக ஒரு கிண்டு கிண்டி மூடி வச்சுருங்க. ஒரு கொதியிலே மீன் வெந்துடும். அதாவது 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாரையே மீன் குக் ஆகிடும். கடல் மீனை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, இல்லைன்னா கரைஞ்சிடும். மீன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். மீன் நல்லாவே வெந்துடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.